கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமும் 15:7. இப்பொழுது நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா, நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு பலன் உண்டு. வேதத்தில் பார்க்குறோம், நம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். உலகத்துலேயும் அந்த பழமொழி சொல்கிறாங்க அல்லவா, எதை நான் விதைக்கிறையோ அதை தான் அறுப்பேன். நீ நன்மையான காரியங்களை நீ விதைப்பாய் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நன்மையானதை நீங்கள் அறுப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் தீமையான காரியங்களை நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னால் தீமையானதான் நீங்கள் அறுப்பீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், பெரிய பெரியவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் எல்லா விதமான என்னெல்லாம் உண்டு அத்தனை அசுத்தங்கள் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் எல்லாமே அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் தவறாக தெரியவே இல்லையே, எல்லாரும் செலுத்து தானே இருக்கிறாங்களே என்று சொல்லி அநேக நேரம் அதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் பதிலளிக்கிற தேவன் உண்டு. உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதற்கு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அதே அந்த 2 நாளாகம 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறான். யூதாவின் ராஜா, அவன் பேர் ஆசா. அவன் நல்ல கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடுகிற ஒரு நல்ல ஒரு ராஜா. ஆனால் திடீரென்று ஒரு 10 ஆண்டுகள் அவனுடைய அரசாட்சியின் நாட்களில் அந்த தேசம் அமைதலாக இருந்தது. அதற்கு பிறகு அநேக ராஜாக்கள் கூடிக்கொண்டு அந்த ராஜாவுக்கு விரோதமாய், யூதா தேசத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் எதிராக வருகிறார்கள். ஒருவேளை யுத்தம் என்று சொன்னாலே அநேகர் மரித்து போவார்கள், அநேக காரியங்கள் தரைமட்டமாக்கப்படும். ஒருவேளை இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அப்படிப்பட்ட யுத்தங்களை இன்னும் சந்திக்கவில்லை. ஆனால் யுத்த காலங்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் என்று பார்க்குறோம். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுகிறார் தெரியுமா? அவன் தன் இராணுவ பலத்தை நம்பலை, தன்னோடு கூட இருக்கிற மற்ற பலசாலிகளை அவன் நம்பலை. அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தை நாடி போனான். தேவ சமூகத்தை நாடி போனான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி உங்களுக்கு சத்துருக்கள் எதிராக வருகிறார்களோ, யாரோ உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் ஏதோ செய்து விட்டார்கள் என்று சொல்லி மந்திரங்களை தேடி போட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, மந்திரவாதிகளை தேடி கொண்டு இருக்கிறீங்களோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால், பரிகாரம் செய்தால் நல்லா போயிடும்னு சொல்லிடுறீங்களோ, இல்லை குடுகுடுப்பாக்காரன் காலையில் வந்து ஏதாவது சொல்லிட்டு போய் சாயங்காலம் வந்து ராத்திரி வந்து சொல்லிவிட்டு காலையில் வந்து ஏதாவது கேட்பான், அவனுக்கு ஏதாவது கொடுத்தா எல்லாம் சரியாக போய்விடும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ? இன்றைக்கி எத்தனை பேர் இப்படியெல்லாம் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அருமையான ஒரு ஜெபத்தை அவன் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், அந்த ராஜாவோட 12ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி முதலாவது ஒரு காரியத்தை சொல்கிறான். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான ஒரு காரியம் என்று சொல்கிறான். ஆம், ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து உதவி செய்வார் என்று சொல்லி. இல்லை, அது கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லுவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான ஒரு காரியம். இந்த நாளிலும் இந்த ஆண்டவருக்கு எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, ஆனால் இவர்கிட்ட போய் நான் எப்படி கேட்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டிய தேவையே இல்லை. ஒருவேளை எத்தனையோ வேறு முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்கான, ஏன்னா எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்த தேவன் அவர் தான். இன்றைக்கி ஒருவேளை மக்கள் தவறாக அவர் எங்கேயோ இருந்து வெளிநாட்டு தெய்வம் என்று நினைக்கிறாங்க, அவர் ஒருவேளை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த தெய்வம் என்று நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம எல்லாருடைய காலங்களும் அவர் கரத்தில் தான் இருக்கிறது. அவர் கைகள் தான் நம்ம ஒவ்வொருவரையும் உண்டாக்கினது. இந்த மனு குலத்தை உண்டாக்கினது அவருடைய கரங்கள் தான். அந்த மனு குலம் முழுவதும் சிருஷ்டிக்கப்பட்டது அவரால் தான்.
அந்த தெய்வன் ஒருவர் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். எல்லாம் எந்த தாய் தகப்பன் தன் சொந்த பிள்ளைய தள்ளி விடுவார்களோ? இல்லவே இல்லை. ஒருவேளை அந்த பிள்ளை வெறுத்து எனக்கு இந்த அப்பா வேண்டாம் என்று சொல்லி போனாலும் அந்த தகப்பனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாதல்லவா? அதே மாதிரி தான் நம்மை படைத்த தெய்வன் ஒருவேளை நம்ம தெய்வம் இல்லை என்று சொல்லி, இவர் நம் தகப்பன் இல்லை என்று சொல்லி நம்ம அவரை வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் இன்றைக்கி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற தெய்வனாக இருக்கிறார். முதலாவது அவன் சொல்கிறான், நீங்கள் எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொல்லி முதல்ல அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீங்கள் பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்கள் இந்துவாக இருக்கலாம், புற மதஸ்தராக இருக்கலாம், இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம், இயேசுவை வெறுத்து தள்ளினவர்களாக இருக்கலாம், வேத புஸ்தகத்தை கிழித்து போட்டவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், தூஷணமான வார்த்தைகள் அவருக்கு விரோதமாய் பேசினவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவருடைய பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தினவர்களாக கூட இருக்கலாம். ஒருவரையும் புறக்கணியாத தெய்வன், அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தெய்வன். ஆனால் அவரை மட்டும் நம்பி அவரால் மட்டும் முடியும் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளும்போது அவருக்கு அது லேசான காரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, உம்மை மட்டும் சார்ந்து கொள்கிறேன் அப்பா, உம்மை சார்ந்து கொள்கிறேன். ஒரு பிரச்சனை வருதா, வியாதி வருதா, கடன் பிரச்சனை அவங்கள நெருக்கி கொண்டு இருக்கிறதா, வீடு கட்ட ஆரம்பித்தேன், என்னால் கட்ட முடியலையே, எப்படி இந்த மாதத்துக்கு மாதம் கட்ட வேண்டிய பணத்தை நான் எப்படி பேங்க்கில் கட்டுவேன், ஒரு டைம் வட்டிக்கு கடன் வாங்கிட்டேனே, கடன் கொடுத்தவன் வந்து என்னை நெருக்குகிறானே, நான் என்ன செய்வேன், ஒருவேளை தற்கொலை தான் என் முடிவு என்று சொல்லி, அன்பு சகோதரனே, நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல நினைத்து கொண்டு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக தான் இந்த செய்தி கடந்து வருகிறது. அந்த ஆசா யாரை சார்ந்து கொண்டான் தெரியுமா? ஆண்டவராய் சார்ந்து கொண்டான். ஆண்டவரை, நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன் அப்பா, எனக்கு விரோதமாக எழுப்பி வருகிற இந்த சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. தன்னுடைய இயலாமையை அவன் அறிக்கையிடுகிறான். நீங்களும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் இயலாமையை அறிக்கையிடுங்கிற. ஆண்டவரே, இதை எதிர்கொள்ள என்னிடத்துல பலன் இல்லைப்பா, என்னோட பலனே கிடையாது, இத்தனை காரியங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, என்னை சுற்றி இத்தனை சத்துருக்களாகி இத்தனை மனுஷர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கிறாங்க, இதை எதையும் எதிர்த்து நிற்க, இந்த வியாதியாகிய சத்ருவை எதிர்த்து நிற்க, கடன் பிரச்சனையாகிய சத்ருவை எதிர்த்து நிற்க, மனுஷரின் நிந்தையும் தூஷணத்தையும் எதிர்த்து நிற்க, வீடு கட்ட ஆரம்பித்தானே அவனால் கட்டி முடிக்க முடியவில்லையே பார் என்று சொல்லி கைகொட்டி சிரிக்கிற மக்களை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லைப்பா, என்னிடத்துல எந்த பலனும் கிடையாது ஆண்டவரே. அவன் சொல்லுகிறான், நான் உண்மையே சார்ந்து கொள்கிறேன் அப்பா, உண்மை சார்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அப்பா என்கிட்ட மேலே பலன் இல்லை, என்னிடத்துல பலன் இல்லை, இதை எதிர்க்க எனக்கு பலன் இல்லை, நான் உங்களை மட்டுமே சார்ந்து கொள்கிறேன். உங்களை இதுவரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இயேசுவே நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன், இயேசுவே நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன் அப்பா, என்னிட பலன் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். அவர் உங்களுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவன் சொல்கிறான், என்னில் பலன் இல்லை ஆண்டவரே, உண்மையை சார்ந்து கொள்கிறேன், உண்மை சார்ந்து கொள்கிறேன் அப்பா, உங்களை சார்ந்து கொண்டு இந்த படைக்கு விரோதமாய், இந்த சத்துருக்கு விரோதமாய் நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னுடைய யுத்தத்தை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர் கைகளில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வதற்கு அவர் எழுந்தருளுவார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் அவர் எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். அவன் சொல்கிறான், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும், பொல்லாத மனுஷர்கள் நம்மை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டான். அவன் சொல்கிறான், ஆண்டவரையே சொல்லிடுறான், ஆண்டவர் பக்கமே சொல்லிடுறான், ஆண்டவரே மனுஷன் உங்களை மேற்கொள்ளக்கூடாது, ஒரு மனுஷனும் கர்த்தரை மேற்கொள்ள முடியாது. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை தன் பக்கம் இழுக்கிறான், மனுஷன் உங்களை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி. பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த ராஜாவுக்கு கட்டளையிட்டார். எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவருடைய அத்தனை காரியங்களையும் இவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அன்பு தெய்வ ஜனமே, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அப்பா, யாராயிருந்தாலும் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, ஒருவரையும் புறக்கணியாத தேவன். ஒருவேளை இயேசுவை குறித்தே நீங்கள் கேள்விப்படாதவர்களாக இருந்தாலும் இயேசுவை மட்டுமே நீங்கள் நோக்கி பார்க்கும்போது
எல்லாருக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நமக்கு நம்முடைய பிரச்சனை மலை போன்றதாக இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்கு அது லேசான காரியம். அவரை மட்டுமே, அவர் நாமத்தை பற்றி கொண்டு அவரே நம்ம சார்ந்து வரும்போது நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களையும் நமக்கு கீழே மடங்கடிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இழந்து போயிருக்கிறீர்களோ, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களோ, பலத்தை இழந்து போயிருக்கிறீர்களோ, சுகத்தை இழந்து போயிருக்கிறீர்களோ, மதிப்பு மரியாதை இழந்து போயிருக்கிறீர்களோ, கண்ணீரோடு நான் வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் என்று சொல்லி இருக்கிறீர்களோ, கர்த்தர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பி தருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு கிரியை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் கிரியைக்கு தக்க பலன் உண்டு என்று வேதம் சொல்வது போல செய்ய வேண்டிய கிரியை என்ன தெரியுமா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. அந்த இயேசு என்கிற வார்த்தையில் அத்தனை வல்லமை உள்ளது, அத்தனை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை இயேசு என்று சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி விடுதலை கொடுக்கிறவர், விடுதலை நாயகன், எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிற அந்த இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் பற்றி கூப்பீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இயேசு என்கிற பெயரை நீங்கள் சொல்லி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்காக இரக்கம் செய்யும்படியாய் அவருடைய அன்பு கடந்து வருவதை நீங்கள் இப்பொழுது உணர முடியும். உங்களை இதுவரைக்கும் இருந்த பயம் விலகி ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம், இதுவரைக்கும் துக்கத்தோடு உங்களை இருந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் உங்களை நிரப்புவதை இந்த வேளையில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்களால் உணர முடியும். கர்த்தர் அப்படியே செய்கிறார். அப்பா, அப்படிப்பட்ட மக்களை இந்த வேளையில் நீங்கள் தொடுகிறபடியினாலே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரூத்துங்கிற புஸ்தகத்தில், ரூத்து 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அருமையான ஒரு சகோதரி ரூத். அவள் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து அவளுடைய திருமணத்தின் நிமித்தம் தேவனை அறிந்த ஒரு குடும்பத்தில் அவள் வந்து இணைகிறாள். ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்ன ஆகிறது, அவளுடைய கணவனும் இறந்து போகிறாள், அவளுடைய மாமனாரும் இறந்து போகிறார். இப்பொழுது இவளும் இவளுடைய மாமியார் இன்னொரு மகனுடைய அந்த மகனும் இறந்து போகிறதுனால அந்த மாமியாருக்கு 2 மருமகள் மட்டும். இந்த நாளில் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த தேசம், அவங்க எருசலேமில் இருந்து பெத்லெகேமில் இருந்து அந்நிய தேசத்திற்கு அவங்க கடந்து போய்விட்டாங்க. அங்கே தான் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது. இப்போ அந்த மாமியார் என்ன நினைக்கிறாங்க, நகோமி என்ன நினைக்கிறாங்க, நம்ம திரும்ப நம்ம சொந்த தேசமாகிய பெத்லெகேமுக்கு போய்விடுவோம் என்று சொல்லி திரும்ப வர ஆரம்பிக்கும் போது அருமையாக 2 மருமக்களையும் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருங்கம்மா, ஏன்னா இனிமே எனக்கு ஒரு மகன் பிறந்து 2 மகன்கள் பிறந்து உங்களுக்கு அவர்கள் வாழ்க்கைப்படுவதற்கும் நீங்கள் என்ன செஞ்சிருக்க முடியாது, காத்து கொண்டு இருக்க முடியாது, அதனால் உங்கள் தாய் வீட்டுக்கு போய்விடுங்கள் என்று ஒரு அன்பு நிறைந்த ஒரு மாமியார் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு மருமகள் ஓர்பால் என்கிறவள் என்ன செய்கிறா, அவள் என்ன செய்கிறா, நான் போகிறேன் என்று சொல்லி தாய் வீட்டுக்கு போயிடறான். ஆனால் இன்னொரு அருமையான மகள் ரூத், அவள் பாருங்க என்ன சொல்கிறார், போகவே மாட்டேன் என்று சொல்லி தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்லு. அவருடைய கிரியை என்ன, மாமியாரை விடாமல் பற்றி கொண்டது மட்டுமல்ல, அருமையாய் சொல்லுகிறார், உங்கள் ஜனம்தான் என் ஜனம். இவள் மோவாபிய ஸ்திரீ, ஆனால் அவள் சொல்கிறா, யூதா குளத்தில் இருக்கிற இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறா, உங்கள் ஜனம்தான் உங்கள் என் ஜனம். நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ, யெகோவா தெய்வத்தை தானே நீங்கள் வணங்குகிறீங்க, அந்த தெய்வம் தான் எனக்கு தெய்வம். நீங்கள் எங்கே மரணம் அடைகிறீங்களோ அந்த இடத்துல தான் நான் மரணம் அடைவேன். மரணம் மட்டும்தான் என்னையும் உங்களையும் பிரிக்க முடியும். என்ன அருமையான ஒரு மாமியார் மருமகள். இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் எத்தனை குடும்பங்களில் பார்க்குறோம். நாங்கள் எத்தனையோ கவுன்சிலிங்கில் பார்க்குறோம். மாமியார் மருமகள் இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது தெரியுமா? அநேக இளம் தம்பதிகளை எத்தனை மாமியார்மார் என்ன செஞ்சிடறாங்க, பிரித்து விடுகிறார்கள் தெரியுமா? மகனோடு வாழ்வது எத்தனை மாமியாருக்கு பிடிக்காது தெரியுமா? எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது. காரணம், மாமியார் மருமகள் மத்தியில் ஒரு அன்பு இல்லை. என்னுடைய குடும்பத்தில் என் 2 மகனுக்கு திருமணம் ஆகும்போது நான் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா,
எந்த ரொக்கமும் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் என்ன நகை போடுறீங்களோ அது எங்களுக்கு தேவையே இல்லை. 2 மருமக்கள் மாட்டி நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்கள் என்னையும் என் கணவரையும் அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டும். இதை தவிர நாங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி, அதே மாதிரி எங்கள் அருமையான பிள்ளைகள் எங்கள் 2 பேரையும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க அம்மா அப்பாவை மம்மி டேடின்னு கூப்பிடுவாங்க, எங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஏன் அதை சொன்னேன்னு தெரியுமா? இந்த பிள்ளைகள் அம்மா அப்பான்னு நம்மளை கூப்பிடும்போது, பெத்த பிள்ளை, எனக்கு ஒரு மகள் உண்டு, அதே உணர்வு எனக்கு வரும் அல்லவா? என் மகளுக்கு செய்கிற மாதிரி தான் என் மருமகளுக்கும் நாங்கள் செய்வோம். இன்றைக்கு நீங்கள் வந்து நான் இருக்கிற பகுதியில் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படி ஒரு அன்பை வைத்திருக்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா? சொந்த மகளை போல பாராட்டும்படியா. அப்போது இந்த நாட்களில் ஆனால் அநேக குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட நம்ம பார்க்க முடியவில்லை. அநேக டைவர்ஸ் காரணம் இதுதான். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுகிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அன்பாய் நேசிக்கிற மாமியார் சொல்கிறாங்க, நீ போமா, இளம் வயதுள்ளவள், நீ போய்விடுங்கிறாங்க. ஆனால் மருமகள் சொல்கிறா பாருங்க, உங்களை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். எவ்வளவு அருமையான மாமியார் மருமகள் இந்த உறவு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாழும்படியாய் கர்த்தர் எத்தனை உதாரணங்களை வைத்திருக்கிறார் பாருங்கள். சும்மா இதில் வைக்கவே இல்லை. அருமையான உறவு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு ஒருவர் கிறிஸ்தவ குடும்பங்களில் மாமியார் மருமகள் பிரச்சனை பயங்கரமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அது மாமியார் இருந்தாலும் பரவாயில்லை, மருமகளாக இருந்தாலும் பரவாயில்லை, தயவு செய்து ஒப்பு கொடுங்கள். உங்கள் நிமித்தம் உங்களுடைய மருமகள் கண்ணீர் வடிக்கக்கூடாது, உங்கள் மருமகள் நிமித்தம் மாமியார் கண்ணீர் வடிக்கக்கூடாது. அநேக மருமக்கள்மாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. தன் தாயை நடத்துவது வித்தியாசம், தன் மாமியாரை நடத்துவது வித்தியாசம். எத்தனை பேர் நான் சொல்லுவேன், அநேக பெண் பிள்ளைகளை கிடக்கிறது தெரியுமா? தாயார் வீட்டில் நடக்கிறது எல்லாவற்றையும் இந்த செல்ஃபோன் மூலம் உடனடியாக தாய்க்கு அறிமுகப்படுத்துவது, உடனே சொல்கிற ரிலே, எப்படி கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி கொடுக்குறது மாதிரி நடந்ததை உடனே ஃபோனில் சொல்லிடுறது. உடனே அங்கேருந்து அந்த அம்மா சொல்லி கொடுப்பாங்க, நீ இப்படி சொல்லியிருக்க வேண்டியது தானே, நீ இந்த கேள்வி கேட்டிருக்க வேண்டியது தானே, இப்படி என்று அநேக தவறான யோசனைகள். எனக்கு இந்த அத்தாளியால் என்று சொல்லி ஒரு ராஜஸ்திரியை தெரியும். அந்த அந்த வேதத்தில் பார்க்குறோம். ஆகாப் ராஜா தவறாய் நடப்பதற்கு அவனுடைய மனைவி ஏசேபேல் காரணமாக இருந்தாள். அதே விதமாக இன்றைக்கு அநேக மனைவிமார்களும் தாய்மார்களும் பிள்ளைகள் தவறாய் நடப்பதற்கு காரணமாக தவறான ஆலோசனை கொடுப்பது. ஒருவேளை நீங்கள் தாயாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மகளுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்காதீங்க. நான் சொல்கிறது எப்போவுமே பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீ ஒரு திருமணமாகி போனன்னா உன் காது கேட்காது, உன் வாய் பேசாதுன்னு நினச்சிக்கோ. என்ன பேசினாலும் காது கேட்காத மாதிரி இரு. ஏதாவது சொன்னால் காது கேட்டால் தானே நமக்கு திரும்ப ஏதாவது சொல்லணும் போல் வரும். வாய் பேசினா தானே திரும்ப பதிலுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 2 நீ கடைப்பிடித்தாய் என்று சொன்னால் கொஞ்ச காலத்தில் சொல்லி பார்ப்பாங்க, இது என்ன சொன்னாலும் இது காதில் ஏறாது என்று சொல்லி அமைதியாகி விடுவார்கள். இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். அது மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்குற ஆலோசனை அதுதான். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் மாமியாரை கொடுமைப்படுத்தாதீங்க. அன்பு மாமியார்மார்களே, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வீட்டை, உங்களை நம்பி வந்த மருமக்கமாருக்கு ஒரு நாளும் கொடுமைப்படுத்தாதீர்கள். வாயின் வார்த்தைகளாலே அவருடைய இருதயத்தை பிளந்து விடாதீர்கள். இந்த நாளில் கர்த்தர் அதை விரும்புவது கிடையாது. கர்த்தர் பரலோகத்தில் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இங்கே பாருங்கள், அவள் என்ன செய்தா? தன் மாமியாரை நம்பி வந்தபடியினாலே போவாஸ் அவளை குறித்து சொல்கிறான், நீ என் தேவன், உன் தேவன் தான் என் தேவன், அந்த யெகோவா தேவன், அந்த தேவன் தான் என் தேவன் என்று வந்தபடியினாலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. என்ன பாருங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த போவாசின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இன்றைக்கும் ஒருவேளை இந்த கர்த்தருடைய செட்டைகளை விட்டு வெளியே இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் வேண்டாம் என்று சொல்லி வெளியே இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த தேவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வந்து வெளியே இருப்பீர்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் இப்பொழுது இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவருடைய செட்டைகளின் மறைவில் வந்து மட்டீர்கள் என்று சொன்னால் நிறைவான பலன், நிறைவான பலன். இந்த வேத புஸ்தகத்தில் அவள் பேர் எழுதப்பட்டதும் அல்ல, அந்த சந்ததியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை! தன் இளமையை அவள் பார்த்து கவலைப்படவே இல்லை. இளமையை குறித்து அவள் கவலைப்படவில்லை. என் மாமியார் போதும், அந்த தெய்வம் எனக்கு போதும், அந்த ஜனம் எனக்கு போதும் என்று வந்தபடினாலே கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். போவாஸ் என்கிற அருமையான ஒரு கணவரை அவளுக்கு அமைத்து கொடுத்தது மட்டுமல்ல, அந்த சந்ததியில் தாவீது ராஜா வந்து பிறந்தது மட்டுமல்ல, அந்த தாவீதின் சந்ததி
மத்தியில் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த சந்ததியில் வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலில் அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அருமையான தாய் ரூத்தின் பெயர் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அவள் செய்த கிரியை என்ன? அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அவள் அடைக்கலம் புகுந்தபடியினாலே அவளுக்கு ஒரு பெரிய பாக்கியமான ஒரு வாழ்வை கர்த்தர் அருளி செய்தார். இன்றைக்கும் ஒருவேளை கர்த்தரை அறியாத ஜனங்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேளையில் ஒருவேளை நான் கர்த்தரை அறிந்தும் அநேகருடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதபடி பேரளவில் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இன்றைக்கு ஒரு வேளை ஒரு உதாரணம் நான் சொல்லட்டும். இங்கிலாந்து தேசத்தின் நிமித்தம்தான் நமக்கு சுவிசேஷம் வந்தது. எல்லா மிஷினரிகளும் இங்கிலாந்திலிருந்து தங்களுடைய செல்வ செழிப்பையெல்லாம் விட்டு இந்த இந்திய தேசத்தில் வந்து கல்வி, மருத்துவ பணி என்று சேவை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கிலாந்து தேசம் இருக்கிற பரிதாபகமான நிலை என்ன தெரியுமா? ஆலயங்கள் பெருசாக இருக்கிறது. அநேக ஆலயங்கள் கேளிக்கை விடுதிகளாக மாறிது. தேவனை மறந்து போனார்கள், தேவனை மறந்து வினார்கள், தேவனை விட்டு விட்டார்கள். ஆலயத்தில் ஜனங்கள் கூட்டம் 10-20 என்கிற எண்ணிக்கைக்கு வந்துட்டு ஒரு காலத்தில் சுவிசேஷத்தை கொண்டு வந்த தேசம் தேவனை மறந்தபடியினாலே, உலக சிற்றின்பங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே எல்லா மகிமையும் ஒரு காலத்தில் சூரியன் அஸ்தமிக்காத ஒரு தேசம் என்று சொல்லி இங்கிலாந்தை சொல்லப்பட்டது. ஏன்னா அவங்களுடைய ஆளுகை எல்லா தேசத்திலும் இருந்தது. இன்றைக்கு எல்லாம் மகிமை இழந்து காணப்படுகிற இந்திய தேசம். யாருடைய வாழ்க்கையில் இயேசுவை விட்டு விடும்போது நம்முடைய வாழ்க்கை அஸ்தமனமாகி விடுகிறது. ஒருவேளை அந்த நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொல்ல மறுபடியும் ஓடி வந்து விடுங்கள். அந்த கல்வாரி சிலுவை அண்டை ஓடி வந்து விடுங்கள். அந்த அன்பை ஒரு நாளும் புறக்கணிக்க முடியாது. அந்த அன்பை ஒரு நாளும் புறக்கணிக்க முடியாது. அந்த அன்பை மட்டும் உதறி தள்ளி விடாதீங்க. அங்கே வந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அங்கே கர்த்தர் சொல்கிறார், அங்கே என்ன கிரியை சொல்லப்பட்டது? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும்போது கர்த்தர் மகிமையும் அழியாமையும் ஜீவன் நித்திய ஜீவனை அளிக்கிறார். நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்து இருந்தும் அதை செய்யாமல் இருப்பான் என்று சொன்னால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, இல்லை ஒருத்தங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு திராணி இருக்கிறது. ஆனால் நம்ம அதை செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது நமக்கு பாவமாய் மாறிவிடும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, நன்மை செய்வதில் நீ சோர்ந்து போய் விடாதே, நீ நன்மை செய். சோர்ந்து போகாமல் நீ நன்மை செய். ஜீவனையும் அழியாமை என்று சொல்லும்போது பரலோக ராஜ்யம் ஒன்றுதான் அழியாமை உள்ளது. அது என்றென்றைக்கும் உள்ளது. அதற்கு முடிவே கிடையாது. என்றென்றுமாய் ஜீவிக்கிற ஒரு தேசத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் நம்ம நன்மை செய்ய வேண்டும். அந்த கிரியை என வேதம் சொல்கிறது. தேவன் அதுக்கு முந்தைய நம்ம பார்த்தீங்கன்னா தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்க போகிறார். ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாள் வரப்போகிறது. அவங்க யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு தெரியுமா? சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிறார். ஆனால் அதே காலத்தை வசனம் சொல்கிறது, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்களுக்கு என்ன உண்டா? நித்திய ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நித்திய ஜீவன் வேண்டுமா? நித்திய ஆக்கினை வேண்டுமா? சத்தியத்தை அடக்கி வைக்கக்கூடாது. துன்மார்க்கமான வாழ்க்கை நம்ம வேண்டாம். துன்மார்க்கத்துக்கு நம்ம விலகி ஓடுவோம். துன்மார்க்கருடைய வழி நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய வழிக்குள்ளே கடந்து வந்து விடுவோம். சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய பழகிக்கொள்வோம். இப்போ 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். கிரியைக்கு தக்க பலன் உண்டு. அவர் உதவி செய்கிறவல்ல தேவன். அவருடைய சட்டைகளின் கீழ் வந்து நமக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. அது மட்டுமல்ல, கர்த்தர் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் கொடுக்கிற நாள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. அதனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவமர கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தத்திற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிற வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். சண்டை மக்காரராய் இல்லாமல், துன்மார்க்கமாய் நடக்காமல், சத்தியத்தை அடக்கி வைக்காமல், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மை விட்டு அகற்றி போட்டு நாம் கர்த்தருக்கென்று வாழும்போது நாம் நித்திய
நித்திய ஜீவனை சொந்தித்திருக்கொள்வோம். சண்டைக்காரராக இருக்கிற பட்சத்தில் நித்திய ஆக்கினை நமக்கு உண்டு. இந்த நாளில் கண்களை மூடுவோமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் கிரியைக்கு தக்க பலன் உண்டு என்று சொன்னீங்களப்பா. ஆசா சொன்னான், பலனுள்ள பலனற்றவன் பலனுள்ளவன் யார்னாலும் உமக்கு அது லேசான காரியம்ப்பா. உங்களை நம்பி உங்களையே சார்ந்து கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தது போல இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே அப்பா, உண்மை அறியாத பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே என்று யாரெல்லாம் இருக்கிற இடத்துல கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதற்கு ஆசாவுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே இந்த வேளையில் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா, தேவனை அறியாத குடும்பத்தில் இருந்த ரூத் ஆண்டவரே, இந்த தெய்வம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி மாமியாருக்கு நன்மை செய்து ஆண்டவரே அன்பு பாராட்டி வந்ததன் பலன் ஆண்டவரே அவருடைய நிழலுக்கு கீழ் வந்தபடியினாலே நிறைவான பலன் இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் வந்த ஆண்டவரே பிறக்கும்படியாக பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டாலே ஆண்டவரே அப்பா, என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னேன் அப்பா. யாரெல்லாம் உம்முடைய சட்டையின் மறையில் வந்திருக்கிறார்களோ அவர்களை கனப்படுத்தி உயர்த்தும் அப்பா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் அவர்கள் 1000 மடங்கு உயரும்படியாய் கர்த்தருடைய கரம் இப்பொழுது வெளிப்படுகிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் நாங்கள் நன்மை செய்யணும் ஆண்டவரே. துன்மார்க்கத்திற்கு எங்கள் வாழ்க்கை விலகட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்காதபடி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடும்படியாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கண்டை திருப்பிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நித்திய ஜீவனை அழிக்கும்படியாய் காத்திருக்கிறீரே ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் பாவத்தில் யாராவது வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் உடைய கல்வாரின் ரத்தம் ஆண்டவரை இன்றைக்கு அவர்களை சந்திக்கட்டும். உடைய அன்பு அவர்களை சந்திக்கட்டும் அப்பா. ஆண்டவர் இந்த நாளில் உடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குரிய சுதந்திரவாளிகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் அப்படி செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, தாங்கள் கேட்கிற காரியம் மட்டுமல்ல அப்பா, கேளாத காரியங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நிறைவாய் பெற்றுக்கொண்டு நடப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.